அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 2/8/2025 சனிக்கிழமை, ஆடி மாதம் 17ஆம் தேதி, வளர்பிறை, நவமி திதி இன்று நாள் முழுவதும் உள்ளது. விஷாகம் நட்சத்திரம் இன்று நாள் முழுவதும் இருக்கிறது. சித்த யோகமும் இன்றைய தினத்தில் இருக்கிறது. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ரோகிணி, அஸ்தம், திருவோணம் ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குது. எல்லா வகையிலும் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் உண்டு. எதிர்த்தவங்களும் அடங்குவாங்கங்க. அதே மாதிரி ஆயில்யம், அதே போல கேட்டை, ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. உறவினர்கள், நண்பர்கள் தேடி வருவாங்க. குடும்பத்தில் நிம்மதி உண்டு. கல்யாண விஷயமா பேசலாம். கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அடுத்ததாக 12 ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, தொட்டதை முடிப்பதிலேயே நீங்கள் கவனமாக இருப்பீங்க. தொடங்கிய வேலையை முடிக்காமல் நீங்கள் தூங்கவே மாட்டீங்க. எங்கும் எப்பொழுதும் கடமையே கண்ணாயினார்னு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. குரு பகவானுடைய ஆதிக்கம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால தைரியமான முடிவுகள் எடுப்பீங்க. 3ஆம் இடம்தான் முயற்சி ஸ்தானம். அதில் குரு பகவானும் சுக்கிரனும் உட்கார்ந்து இருக்கிறதுனால தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்குங்க. விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே விற்று தீருங்க. உத்தியோக வகையில் சில புது விஷயங்களையும் இன்றைய தினத்தில் நீங்கள் கற்றுப்பீங்க. 7.5 சனி இருக்கிறதுனால, சனிக்கிழமையாக இருக்கிறதுனால இன்றைய தினம் நீங்கள் காகத்துக்கு கொஞ்சம் சாதம் வைக்கிறது நல்லதுங்க. அது மூலமாக சின்ன சின்ன கர்ம வினைகள்லேருந்து நீங்கள் விடுபடவும் முடியும். 7.5 சனியோட தாக்கத்திலிருந்தும் நீங்கள் விடுபட முடியுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓரளவு பரவாயில்ல. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டு. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக அலைச்சலுடன் ஆதாயம் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, உறவுக்காரர்களை எப்படி நேசிக்கிறீர்களோ அதே மாதிரி திடீர்னு அறிமுகமாகக்கூடியவர்களையும் நீங்கள் அதிகமாக நேசிப்பீங்க. முன்பின் அறியாதவர்களுக்கும் முக்கியத்துவம் தந்து வாழக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. தள்ளி போன வேலைகள் எல்லாமே இன்னைக்கு நல்ல விதத்தில் முடியுங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே மாதிரி எதிர்பாராத திடீர் திருப்பங்கள், திடீர் சந்திப்பு, அதெல்லாம் கூட இன்னைக்கு நீங்க எதிர்பார்க்கலாங்க. பிரச்சனைகள், அதாவது நிலப்பிரச்சனை, சொத்து பிரச்சனை ஏதாவது இருந்தால் ராசியாக பேசி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இன்னைக்கு இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு திடீர் லாபம் எல்லாம் உண்டு. அதே மாதிரி உத்தியோக வகையிலிருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு, சந்தோஷம் உண்டு. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன அலைச்சல் இருக்குங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, யார் எதிர்கேள்வி கேட்டாலும் உடனுக்குடனே நீங்க பதில் சொல்வீங்க. எந்த விதத்திலையும் ஆயத்தமாகாமலேயே எந்த தலைப்பை தந்தாலும் அந்த தலைப்பை பற்றி அதிக நேரம் பேசக்கூடிய வல்லமை படைத்தவர்கள், அனைத்து துறைகளையும் அறிந்து வைத்திருப்பவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக இருக்குதுங்க. பிள்ளைகளுடைய படிப்பு, அவங்களுடைய ஆரோக்கியம், அவங்களுடைய வருங்காலம், அதை பற்றி சின்ன சின்ன கவலைகள், அதை பற்றி சின்ன சின்ன யோசனைகள் அதெல்லாம் இன்னைக்கு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்குங்க. பூர்வீக சொத்து விவகாரங்கள் அது கொஞ்சம் பொறுமையா முடிவெடுக்கிறது நல்லது. அவசரப்படாம இன்னைக்கு அதை கொண்டு போனீங்கன்னா நல்லா இருக்குங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு. நெருங்கிய நண்பர்கள் இன்னைக்கு வீடு தேடி வந்து சில முக்கியமான விஷயங்களை பேசுவாங்க. அதே போல சகோதர வகையில சின்ன சின்ன அலைச்சல்கள் இருந்தாலும் ஓரளவு கொஞ்சம் ஒரு முடிவுக்கு வருவீங்க. பரவாயில்ல, பாசமாக தான் இருக்காங்க அப்படிங்கிற முடிவை இன்னைக்கு
நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பரவாயில்ல, லாபம் இருக்குது. உணவு, துணி, மருந்து வியாபாரம் செய்கிறவங்களுக்கு லாபம் இருக்குது. உத்தியோகத்திலையும் இன்னைக்கு உங்கள் கை கொஞ்சம் ஓங்கி இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. ஆனால் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, மனசில் பட்டது நீங்கள் பளிச்சுன்னு படபடன்னு பேசிடுவீங்க. அப்புறமா நாம் இப்படியெல்லாம் பேசிட்டோமே அப்படின்னு யோசிப்பீங்க. இருந்தாலும் நம்ம நியாயத்தை தானே பேசணும், அவங்க நன்மைக்காக தானே பேசணும். அப்படி இருக்கும்போது அவங்க நம்மளை தப்பாக எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு உங்களை நீங்களே சமாதானப்படுத்தி கொள்வதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. யோகாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நல்லதெல்லாமே நடக்கும். குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. சொல்ல காப்பாற்றுவீங்க. கைமாத்தா வாங்கின பணத்தையும் தந்து முடிப்பீங்க. எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சாதனங்கள், சமையலறை சாதனங்கள் இதெல்லாம் புதுசு இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. வியாபாரத்திலையும் இன்னைக்கு சொல்லிக்கிற அளவுக்கு உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க. உத்தியோக வகையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நெருக்கடிகள் அதெல்லாமே சரியாகி இன்னைக்கு எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் சுமாராக இருக்குது. வேலை சுமை இருக்கும், சோர்வு களைப்பு இருக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, தான் கற்றுக்கொண்ட விஷயங்களை மற்றவர்களுடன் நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க. அதை ரகசியமாக அப்படியே பூட்டியெல்லாம் வைக்க உங்களுக்கு தெரியாது. நாம் சிலதெல்லாம் அனுபவப்பட்டிருக்கிறோம். நம்ம அனுபவத்தை மற்றவங்கள்ட்ட சொன்னால் அவங்களுக்கு நல்லது தானே, அவங்க சிக்கலில் சிக்கிக்காமல் தப்பிப்பாங்கள்ல அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் அடுத்தவர்களுக்கு வழிகாட்டியாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் தைரியமான முடிவுகள் எடுக்கும் நாளாக இருக்குது. உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். நண்பர்களாலும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க. லாபமாக எல்லா விஷயங்களும் வேலைகளும் முடியுங்க. குரு பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால பிரபலங்களும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. வியாபாரத்தில் கூட சொல்லிக்கிற அளவுக்கு இன்னைக்கு லாபம் இருக்குது. புது யுக்திகளை கையாளுவீங்க. தள்ளுபடி விற்பனை மூலமாக இன்னைக்கு அதிக லாபம் சம்பாதிப்பீங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் எல்லாமே இருக்குதுங்க. மகளுக்கு கல்யாண விஷயமா பார்த்துட்டு இருக்கீங்க. பொருந்துற ஜாதகம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது, செலவு இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு பணவரவு உண்டுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக கொஞ்சம் வேலை சுமை இருக்கும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, கடந்து வந்த பாதையை, கடந்து வந்த காலத்தை ஒருபோதும் நீங்கள் மறந்துவிட மாட்டீங்க. கஷ்டப்பட்ட காலத்தில் கைத்தாங்களாக உங்களை தூக்கிக்கிட்டு வந்தவங்க, உங்களை தாங்கி பிடிச்சவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்காக காலமெல்லாம் கடமைப்பட்டு நன்றி உணர்வுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. வாக்குஸ்தானம், தனஸ்தானம், குடும்பஸ்தானம் ஆகிய 2ஆம் இடத்துல இன்னைக்கு சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறார். அதனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு ஜெயிச்சு காட்டுவீங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. பணவரவும் பரவாயில்லைங்கிற அளவுக்கு திருப்திகரமாக இருக்குங்க. சந்திரன் சாதகமாக இருக்கிறதுனால சமயோஜிதமாக இன்னைக்கு நீங்கள் பேசுவீங்க. சகோதர வகையில் அலைச்சல், சின்ன சின்ன மனக்கசப்புகள் வர வாய்ப்பு இருக்குதுங்க. ஆனாலும் சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு. நண்பர்களும் இன்னைக்கு தேடி வந்து பேசுவாங்க.
சூரியனும் சாதகமாக இருக்கிறதுனால சமூகத்தில் பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவங்களுடைய அறிமுகம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் கிடுகிடுன்னு லாபம் வரும். உத்தியோகத்தில் மடமடன்னு மற்ற வேலைகளை எல்லாம் செய்து முடித்து காட்டுவீங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, நாம யாரு எப்படிப்பட்டவங்க அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். ஆனால் சிலரை பற்றியெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கவே முடிய மாட்டேங்குது. நல்லா தான் பேசுகிறாங்க, நல்லா தான் பழகிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் இன்னொரு முகத்தை வச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கத்தை அவங்க நம்ம காட்டாமலே இருக்காங்க. இந்த காலத்தில் யாரை நம்புறதுன்னே தெரியலையேன்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. விஷாகம் நட்சத்திரத்தில் இன்னைக்கு பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இன்னைக்கு இருக்கும். சோர்வு களைப்பு இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாக இருக்கணும். அதே மாதிரி விஷாகம் நட்சத்திரக்காரர்கள் வண்டி வாகனத்தையும் பார்த்து பயன்படுத்துறது ரொம்ப நல்லதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சீக்கிரமா எல்லா வேலையும் நடக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்த பண வரவெல்லாம் இன்னைக்கு உண்டுங்க. ஆனால் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக அலைச்சல் இருந்து கொண்டே இருக்குங்க. இன்றைய தினம் கணவன் மனைவிக்குள்ளார விட்டு கொடுத்து போறது ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்க விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, யார் எதை சொன்னாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் எதிர்கேள்வி கேட்பவர்களெல்லாம் நீங்க தாங்க. ஏன், எதுக்கு, எப்படி, எவ்வாறு, எதனாலன்னு அடுக்கடுக்காக அறிவுபூர்வமாக யோசித்து கொண்டிருப்பவர்களும் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்க ராசிநாதன் செவ்வாய் பலமா உட்கார்ந்து இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு ஜெயிச்சு காட்டுவீங்க. முடிக்க முடியாத வேலைகளையும் நீங்க முடித்து காட்டுவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. சந்திரன் மறைஞ்சு கிடக்கிறார். அப்படி இருக்கிறதுனால செலவுகள், திடீர் பயணங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குங்க. இப்பதானே புதுசு வாங்கணும், ஆனா அதுக்குள்ளார பழுதாயிடுச்சான்னு சில பொருட்கள் பழுதாகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்க நிறைவேற்றிட்டு வருவீங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க. வியாபாரத்துல தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் விற்று தீருங்க. உத்தியோக வகையில உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன வேலை சுமைகள் அதெல்லாம் குறையறதுக்கான வாய்ப்புகள் ஒரு பக்கம் இருக்குதுங்க. இன்னொரு பக்கம் புதியவர்கள் நண்பர்களாக அறிமுகமாகுவாங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்களும் ஆதரவாக பேசுவாங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அலைச்சல் இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மன நிம்மதி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, நீதி, நேர்மை, நியாயம் இதன் பக்கத்துல தாங்க நீங்க எப்போதும் பயணம் செய்வீங்க. அதே மாதிரி நல்லவங்க யாராவது ஏதாவது செய்ய முயற்சி பண்ணா அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து நல்ல வேலைகளை எல்லாம் செய்து முடித்து சமூகத்திற்கு வழிகாட்டியாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்க ராசிநாதனுடைய நட்சத்திரத்துல இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. எல்லா வகையிலும் வெற்றி உண்டு, பணவரவு உண்டு, செல்வாக்கு அதிகரிக்கும், நிர்வாக திறமையும் இன்னைக்கு கூடிக்கிட்டே போகுங்க. வியாபாரத்திலையும் தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாம் இன்னைக்கு வந்து விற்று தீருங்க. உத்தியோக வகையில உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கு நல்ல வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய தினத்துல உங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி புகழ்பெற்ற கோவிலுக்கு சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதோடு மட்டும் இல்லாம முதல் மரியாதையும் உங்களுக்கு கிடைக்குங்க. நண்பர்களும் இன்னைக்கு தேடி வருவாங்க. வியாபாரத்திலையும் லாபம் இருக்கு. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு
உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சின்ன சின்னதாக செலவுகள் இருக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டு. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலுடன் ஆதாயம் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களை மற்றவர்களை விட நண்பர்களுக்கு நீங்கள் எப்பொழுதுமே முக்கியத்துவம் கொடுப்பீங்க. செய்யும் தொழிலே தெய்வம்னு நினச்சி எந்த வேலையை தொட்டாலும் அந்த வேலையை முடிக்கிறதுலேயே ஆர்வம் காட்டி கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. சனி பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால வெற்றி உண்டு, சந்தோஷம் உண்டு, எல்லா வகையிலும் முன்னேற்றமும் உண்டுங்க. சந்திரனும் இன்னைக்கு சாதகமாக இருக்கிறதுனால தள்ளி போன வேலைகள் எல்லாமே சீக்கிரமாக முடியுங்க. வியாபார வகையிலையும் இன்னைக்கு உங்களுக்கு லாபம் நல்லா இருக்குதுங்க. உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. குரு பகவானும் சுக்கிரனும் மறைஞ்சு கிடக்கிறதுனால எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் இதெல்லாம் பழுதாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்களை பற்றி சிலர்லாம் தப்பராக பேசுவாங்க. அதெல்லாம் பொருட்படுத்திக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தில் சில புது நுணுக்கங்களை எல்லாம் கையாளுவீங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் ஒரு பக்கம் வேலை சுமை இருந்தாலும் இன்னொரு பக்கம் அதிகாரிகளின் ஆதரவான பேச்சு உங்களுக்கு ஆறுதலாகவும் இருக்குங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. ஆனால் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சுமாராக இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத திடீர் திருப்பங்களை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களை கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவுன்னு எவ்வளவு தூரம் தெரிஞ்சு வச்சிருந்தாலும் பல விஷயங்களை புரிந்து வைத்திருந்தாலும் தன்னடக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. சுக்கிரன் சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாரு. ஆசைப்பட்ட பொருட்களை வாங்குவீங்க. விலை உயர்ந்த தங்க நகைகள், ஆடைகள் அதெல்லாம் இன்னைக்கு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. பிள்ளைங்க ரொம்ப நாளாக போகணும்னு சொல்லிட்டு இருந்த இடங்களுக்கும் இன்னைக்கு நீங்கள் அழைச்சிட்டு நீங்கள் போய் வருவீங்க. எல்லா வகையிலும் செல்வாக்கு உண்டுங்க. வியாபாரத்திலேயும் தேங்கி கிடந்த சரக்குகள் விற்று தீரும். புது வாடிக்கையாளர்கள் வருவாங்க. உத்தியோகத்தில் சில புது முயற்சிகள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும். புதிய அதிகாரிகள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே ஒத்தாசையாகவும் இருப்பாங்க. மகளுடைய கல்யாண விஷயமா பார்த்துட்டு இருக்கீங்க. சீக்கிரம் முடியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல், சோர்வு, களைப்பு வந்து நீங்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, ஒரு வேலையை தொடங்கும் போதே அந்த வேலை எப்போ முடியும், அது வேறதான் நடுவில் தடங்கலாகுமா அல்லது ஆகாதா, அதில் எதிர்ப்பு எவ்வளவு வரும், அதில் எவ்வளவு ஆதரவு வரும், இதையெல்லாம் கணித்து வைத்து கொண்டு தொடங்கும் போதே முடிவு எது என்பதனை புரிந்து வைத்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமான நாளாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு வெற்றி உண்டு, பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு, பெரிய பொறுப்புகள், பதவிகள் எல்லாமே தேடி வருங்க. வியாபாரத்தில் கூட இன்னைக்கு லாபம் நல்லா இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட இன்னைக்கு உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. 5வது வீட்டில் சூரியன் உட்கார்ந்து இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. கர்ப்பிணி பெண்கள் மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் எந்த மருந்தும் எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் கூட வேலையாட்களை சேர்க்கும் போது விசாரித்து சேர்க்கறது நல்லதுங்க. உத்தியோகத்தில் கூட மறைமுக எதிர்ப்புகள் இருக்கும். ஆனால் அது ஒன்றும் பெரிய பாதிப்புகளை உங்களுக்கு கொடுக்காதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள், அலைச்சல்கள் இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக வெற்றியும் உண்டு, சந்தோஷமும் உண்டு. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் செல்வாக்கு உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
அன்பிற்கினியவர்களே, சனிக்கிழமை ஆகிய இன்றைய நாள் உங்களுக்கு சந்தோஷத்தை அள்ளித்தரும் நல்ல நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.